மக்களே, நம்பர் சிஸ்டத்துல உள்ள பார்ட் 16 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த மாதிரியான கணக்குகள் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு அரித்மெட்டிக் சீரிஸ் இருந்துச்சுன்னா அதோட சம்மை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தொடர்ந்த வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதுல ஒரு 2 டைப் இருக்குங்க. சரிங்களா? ஒரு தொடர் வரிசை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை கொடுத்துருவாங்க. அந்த கூட்டுத்தொடர் வரிசையோட ஒரு சில கணக்குகள்ல கடைசி டேர்ம் கொடுப்பாங்க, ஒரு சிலதுல கடைசி டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்படி ஒரு 2 விதம் இருக்கு. அந்த 2 விதத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல அந்த லாஸ்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது அதை பத்தி பார்ப்போம். நாளைக்கான வீடியோல அந்த லாஸ்ட் டேர்ம் இல்லைன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? சரி, இன்னைக்கான வீடியோக்கு தேவையான அந்த ஃபார்முலா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கணக்குள்ள வரலாம். சரிங்களா? பொதுவாவே கூடுதலுக்கு 2 ஃபார்முலா இருக்குதுங்க. சரிங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய தடவை சொல்லிட்டே இதெல்லாம். சரிங்களா? Sn ஈக்குவல் டு n/2 into a plus l அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா Sn ஈக்குவல் டு n/2 into 2a plus n-1 into d. சரிங்களா? இது இன்னொரு ஃபார்முலா. இப்படி ஒரு 2 ஃபார்முலா இருக்கு. என்னத்துக்கு? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலாக்கும் பெருசா எந்த விதமான டிஃபரன்ஸுமே இருக்காதுங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு சில கணக்குகள்ல லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. இப்பதான் சொல்லியிருந்தேன் இல்லையா? லாஸ்ட் டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த லாஸ்ட் டேர்முக்கான ஃபார்முலா என்ன? சரிங்களா? nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குனாலும் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குனாலும் ஃபார்முலா ஒண்ணுதான். சரிங்களா? Tn ஈக்குவல் டு a plus n-1 into d அப்படிங்கிறது தான் என்னது இந்த லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான், a plus n-1 into d. சரிங்களா? nth டேர்ம்னாலும் லாஸ்ட் டேர்ம்னாலும் இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் நம்ம மோஸ்டா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல Sn ஈக்குவல் டு n/2 a plus l, இதுதான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஃபார்முலாலே எந்த விதமான பெருசா சேஞ்சஸ்லாம் இல்ல. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் டேர்மை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலா கொண்டு போய் போடுவோம். சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம்க்கு பதிலா இந்த ஃபார்முலாவை டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இது லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கட்டுமா? இந்த ஃபார்முலா கொண்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டோம்னா எனக்கு செகண்ட் டேர்ம் தானாவே வரும் பாருங்க. இத கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா போட்டேன்னா செகண்ட் எனக்கு வரும் பாருங்க. எப்படின்னு பாருங்க. Sn ஈக்குவல் டு n/2 into a plus l க்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலான்னு சொல்லிருக்கேன். லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு சொல்லிருக்கேன். a plus n-1 into d. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? n/2 into a plus a 2a plus n-1 into d. சரிங்களா? அப்ப என்ன ஆயிருச்சு? எனக்கு செகண்ட் ஃபார்முலா கிடைச்சிருச்சா? அப்போ ரெண்டு ஃபார்முலாமே சேம் தான். சரிங்களா? இந்த l ஓட எக்ஸ்பான்ஷனை ரெண்டாவது ஃபார்முலா போட்டுருக்காங்க, வேற ஒண்ணுமே இல்ல. நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவோம். எல்லோட டேர்ம் அது கண்டுபிடிச்சது தனியா கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெண்டு ஃபார்முலாவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா மட்டுமே வச்சு கணக்குகள் கேட்காங்க. சரிங்களா? அதனால கூடுதலர் வரிசையோட கூடுதலோட அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணக்குல கேட்டுருவாங்க. சரிங்களா? கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. அப்போ இந்த 2 ஃபார்முலால ஏதோ ஒண்ணு ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. சரிங்களா? 2 ஃபார்முலாவே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தான் தெரியணும் எது கரெக்ட் சொல்லிட்டா. சரிங்களா? அப்போ 2 ஃபார்முலாவே தெரிஞ்சாதான் நமக்கு ஆன்சர் கரெக்டா போட முடியும். சரிங்களா? இந்த ஃபார்முலா கொடுத்துட்டா இது ஃபார்முலா இல்ல, இதுக்கான ஃபார்முலா இல்ல அப்படிலாம் நினைச்சுக்க கூடாது. சரிங்களா? ரெண்டுமே என்னதான் கூடுதலோட கூடுதலுக்கான ஃபார்முலா தான், கூடுதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான். சரிங்களா? சரி, இதோட முடிஞ்சிருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபார்முலாக்குள்ளே இன்னும் ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதான் என்னது இந்த ஏபிஜிபியோட ஒரு மாடலே. சரிங்களா? சரி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒண்ணு நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் இருக்காது. சரிங்களா? ஒண்ணு லாஸ்ட் டேர்ம் இருக்காது. அப்படி இல்லைன்னா இந்த n, சரிங்களா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? n அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட உறுப்புகள். சரிங்களா? மொத்த எண்ணிக்கை. சரிங்களா? உறுப்புகளோட எண்ணிக்கை, அதுதான் நம்ம n சொல்லுவோம். சரிங்களா? ஒண்ணு நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது, அப்படி இல்லைன்னா n தெரியாது. சரிங்களா? லாஸ்ட் டேர்ம்கான ஃபார்முலா நான் சொல்லிட்டேன், n-க்கான ஃபார்முலாவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா n ஈக்குவல் டு l மைனஸ் a பை d பிளஸ் 1. சரிங்களா? இந்த எல்லா ஃபார்முலாவே தெரியணும் நம்மளுக்கு ஏபிஜிபி, அதாவது இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சால்வ் பண்ணணும். சரிங்களா? கூடுதலை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாங்க? அப்போ நல்லா பாத்துக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் அர்த்தம் சொல்லிடுறேன். ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஒரு கூட்டுத்தொடர், இதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் டேர்ம் தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இருக்கட்டும். இந்த கடைசி டேர்ம், சரிங்களா, இதைத்தான் நம்ம எல்ன்னு சொல்லுவோம். லாஸ்ட் டேர்ம் தான் நம்ம எல்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அப்போ டி அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டினா 2 டேர்முக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? T2 மைனஸ் T1. அதாவது இங்க பாருங்க,
இப்போ 5 11 நான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன். இதை 5 நான் T1 வச்சுக்குவேன். டேர்ம் 1 சரிங்களா, உறுப்பு 1, 11 டேர்ம் 2 உறுப்பு 2ன்னு வச்சுக்குவேன். என்ன பண்ணும் அப்படின்னா T2ல இருந்து ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் கழிக்கணும். அப்ப 11ல இருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு 6. அப்ப டிஃபரன்ஸ் ரெண்டு டேர்முக்கு ரெண்டு உறுப்புக்கு இடையில உள்ள அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், Dன்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி, இப்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ என்னன்னா சொல்லிட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகள் சரிங்களா, உறுப்புகளோட எண்ணிக்கை சரிங்களா, எண்ணிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். இப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களாங்க. கணக்குல போயிடலாம், ஈஸியா புரிஞ்சிடும். ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க சரிங்களா, அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் அரித்மெட்டிக் சீரீஸ் சரிங்களா. கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் காண்கன்னு கேட்டாங்க. இதுதான் அந்த கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா. 5 + 11 + 17 + அப் எக்ஸெட்ரா 15. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. முதல்ல எழுதிக்கிறேன். 5 + 11 + 17 + அப் எக்ஸெட்ரா 95 இருக்கு சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப Sn = n/2 × a + l, இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. சரி, இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான ஒவ்வொரு திங்ஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், சேகரிக்க போறோம் சரிங்களா. சரி, முதல்ல a யோட மதிப்பு இந்த கூட்டுத்தொடர்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் சரிங்களா. அப்ப a அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப a = 5 சரிங்களா. லாஸ்ட் டேர்ம் என்னது 95. இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட கடைசி டேர்ம் நம்மளுக்கு 95 சரிங்களா. சரி, இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்னது மட்டும் தெரியல, n மட்டும் தெரியல சரிங்களா. அவங்க கொடுக்கல மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கறதுலாம் இதுல இருந்து தெரியல சரிங்களா. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியலங்க நம்மளுக்கு. என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, என்ன கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, L - a / D + 1 சரிங்களா. இந்த ஃபார்முலா பாருங்க, நம்மளுக்கு L ஓட மதிப்பு தெரியும், A யோட மதிப்பு தெரியும், ஆனா D யோட மதிப்பு தெரியாது சரிங்களா. அப்ப D நான் என்ன சொல்லியிருக்கேன், D அப்படிங்கிறது ரெண்டு டேர்மோட டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன், T2 - T1 சொல்லியிருக்கேன் சரிங்களா. இது கூட்டுத்தொடர் வரிசை தான் சரிங்களா, கூட்டுத்தொடர் வரிசை தான். அப்போ நம்ம இந்த டிஃபரன்ஸை டிஃபரன்ஸ் நம்ம மோஸ்டா எதுக்குங்க யூஸ் பண்ணுவோம், அது கூட்டுத்தொடர் வரிசை தானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ஃபார்முலாலையும் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ இது கூட்டுத்தொடர் வரிசை தான். அப்போ இந்த டிஃபரன்ஸை வச்சு இது ஒரு கூடுதொடர் வரிசை தான் சரிங்களா. அது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ்க்கு என்ன பண்ணணும், முதல் ரெண்டு டேர்மை எடுத்துக்கணும். அந்த ரெண்டு டேர்ம்ல முதல் டேர்ம் சரிங்களா, 5 அப்படிங்கறத T1 சொல்லுவோம், 11 T2 சொல்லுவோம். என்ன பண்ணணும், T2ல இருந்து T1 கழிக்கணும், 11ல இருந்து 5 கழிக்கணும் சரிங்களா. அப்ப 11ல இருந்து 5 கழிச்சா நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, டிஃபரன்ஸ் 6ஆக இருக்கு சரிங்களா. சரி, அப்ப இந்த ஃபார்முலா கொண்டு போட்டு முதல்ல என்ன கண்டுபிடிச்சுக்குவோம் சரிங்களாங்க. சரி, அப்போ = L ஓட மதிப்பு நம்மளுக்கு 95 - a யோட மதிப்பு நம்மளுக்கு 5 / D யோட மதிப்பு 6 + 1 சரிங்களா. எப்பவுமே என்னதான் பண்ணணும், இந்த அதாவது L - a / D சரிங்களா, அதை சால்வ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ஒண்ணு கூட்டிக்கணும் சரிங்களா. எல்சிஎம் எடுத்து அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது சரிங்களா, அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் சரிங்களா. சரி, அப்ப 95ல இருந்து 5 கழிச்சோம்னா 90/6 + 1, இங்க 1 6 6, இங்க 1 6 6, மிச்சம் 3 இருக்கும், 30 இருக்கும், 5 6 30. அப்ப 15 + 1 16 சரிங்களா. அப்ப என்னோட மதிப்பு நம்மளுக்கு 16ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே, SNக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சா, இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. அப்ப Sn = n/2 சரிங்களா. அப்ப என்னோட மதிப்பு நம்மளுக்கு 16/2. அப்ப a + l சரிங்களா. a யோட மதிப்பு நம்மளுக்கு இங்க என்னது 5 + l ஓட மதிப்பு 95. இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களாங்க. இப்போ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிட்டுமாங்க, 2 2 8 2 16 சரிங்களா. அப்ப 8 × 5 + 95 எத்தனைங்க, நம்மளுக்கு 100 சரிங்களா. சரி, அப்போ 100 × 8 எத்தனை, 800 சரிங்களா. அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதல் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 800 இருக்கா. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. புரிஞ்சிருக்கும் நம்ம. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா. மேல பார்த்த கணக்கே மாதிரிதான் ரொம்ப முக்கியமான கணக்கு. 2022 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, இந்த கூடுதல் அதாவது ஃபைண்ட் த சம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த வரிசையினுடைய கூடுதலை கேட்டிருக்காங்க சரிங்களா. 3 + 5 + 7 + அப் டு எக்ஸெட்ரா 71 சரிங்களா. இதோட என்ன கேட்டிருக்காங்க, கூடுதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூடுதலர் வரிசை தானு பாத்துருவோமா. என்ன பண்ணும், கூடுதலர் வரிசை தானு பாக்குறதுக்கு என்ன பண்ணும், ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்ம் கழிக்கணும். D = T2 - T1 சரிங்களா. அப்ப 5ல இருந்து ரெண்டாவது டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கழிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். 5ல இருந்து 3 கழிச்சா 2ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த 7ல இருந்து 5 கழிக்கணும் சரிங்களா. 7ல இருந்து 5 கழிச்சா திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் என்ன செய்யுது, இது ரெண்டும் சமமாக இருக்குதா. இப்படி எந்த ரெண்டு அடுத்தடுத்த எண்களுக்கு நடுவுல
டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி சரிங்களா, இப்படி அடுத்தடுத்து எங்களுக்கு நடுவில் டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி அது சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு கூடுதொடர் வரிசைன்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டு இது கூடுதொடர் வரிசை தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ ரெண்டு டேர்ம்க்கு நடுவில் உள்ள டிஃபரன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கு, 2 இருக்கு சரிங்களா. 5 - 3 நம்மளுக்கு 2 இருக்கு சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னவாக இருக்கு, 2 தெரிஞ்சிருச்சு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டும், நம்மளுக்கு சம்ம தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க. ஒரு கூடுதொடர் வரிசையோட சம்ம கூடுதலா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா Sn = n/2 × a plus l இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி இங்க a நம்மளுக்கு என்னது 3 சரிங்களா. சரி l நம்மளுக்கு என்னது 71 கடைசியா இருக்கக்கூடிய டேர்ம். என்னது தெரியல, n தெரியல, n நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சரி n கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது n = l - a/d + 1. சரி l ஓட டேர்ம் நம்மளுக்கு, அதாவது l ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது கடைசி டேர்ம் 71 - a என்னது 3 d என்னது 2 + 1 சரிங்களா. இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 1 குறிக்கும் சரிங்களா. அப்ப 71ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 68 by 2 plus 1 ஓர் 2 2 முவி 2 6 4 2 8 34 plus 1 35 சரிங்களா. அப்ப எண்ணினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னவாக இருக்கு 35 இருக்கு சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே நம்ம எல்லா ஐட்டமும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அதில் கொண்டு போட்டோம் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும் சரிங்களா. அப்போ Sn = என்னோட மதிப்பு நம்மளுக்கு என்னது 35/2 இன்ட்டு ஏயோட மதிப்பு என்னது 3 பிளஸ் எல்லோட மதிப்பு 71 சரிங்களா. சாரிங்க, 71 சரி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், 35/2 அப்படியே இருக்கட்டும். 3 பிளஸ் 71 நம்மளுக்கு எத்தனைங்க 74 சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணிடலாமா, ஓர் 2 2 இங்க முவி 2 6 மிச்சம் 1 14 இருக்கும், 7 2 14 சரிங்களா. இப்போ 35 37 பெருக்கணும். அப்போ பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1295 கிடைக்கும். இதுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தா இதுதான் ஃபார்மேட் சரிங்களா. லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தா இதுதான் ஃபார்மேட். அப்போ 1295 அப்படிங்கிறதா ஆன்சர், ஆப்ஷன் பி சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாமா. ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. கூடுதொடர் வரிசை தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சரிங்களா. இது ஏ ஆர் அப்படிங்கிறது வந்து ஏ சரி 97 அப்படிங்கிறது லாஸ்ட் டேர்ம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம்முக்கான ஃபார்முலா Sn = a n/2 × a plus l இதுதான் ஃபார்முலா. ஏயோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, எல்லோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, என்னோட மதிப்பு மட்டும் தான் தெரியணும். என்ன தெரியுதுக்கு l - a/d + 1 இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு எல்லோட மதிப்பு தெரியும், ஏயோட மதிப்பு தெரியும், டி மட்டும் தான் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். அப்போ 13ல இருந்து 6 கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். அப்போ 13ல இருந்து நம்ம 6 கழிச்சோம் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்ப டிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, எல்லாமே க்ளூ கொடுத்துட்டேன். அப்போ நீங்க கூடுதொடர் வரிசை அப்ப Sn = n/2 a plus l அந்த ஃபார்முலா மட்டும் போட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. சரி அடுத்த கணக்கு போயிடலாம். 10th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரி அடுத்த கணக்கு போயிடுறேன், பார்த்துலாம் பயந்துட வேண்டாம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 terms சரிங்களா ஆஃப் an arithmetic progression whose nth term is 4n - 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3n அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2023 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 10th புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டு என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சம்ம கண்டுபிடிக்கணுமா சரிங்களா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையோட கூடுதொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட கூடுதலை கண்டுபிடிக்கணுமா சரிங்களா. சரி கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா எழுதிக்கணும், கூடுதல்னாலே ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும் சரிங்களா. Sn = n/2 × a plus l சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாக்கு தேவையானது எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜெனரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. எண்ணாவது உறுப்பு nth உறுப்பை கொடுத்துட்டாங்க சரிங்களா. nth உறுப்பு என்னவாக இருக்குதா, நம்மளுக்கு tn என்னவாக இருக்குதா 4n - 3ன்னு இருக்குது சரிங்களா. nth உறுப்பு சரிங்களா, ஜெனரல் டேர்மை கொடுத்துட்டாங்க. n டேர்ம்ஸ் அதாவது எண்ணாவது உறுப்பை கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இந்த எண்ணுக்கு பதிலா நம்ம 1 2 3 அப்படி போட்டுக்கிட்டே இருக்கேன், நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா முதல் இடத்துல உள்ள டேர்ம், ரெண்டாவது இடத்துல உள்ள டேர்ம், மூணாவது இடத்துல உள்ள டேர்ம் சரிங்களா, அதெல்லாம் கிடைச்சிரும். முதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்புலாம் கிடைச்சிரும். எப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக முதல் உறுப்பு வேணா 1 போடணும், ரெண்டாவது உறுப்பு வேணா 2 போடணும், மூணாவது உறுப்பு வேணா 3 போடணும். இப்படி போடையில நம்மளுக்கு எல்லா இடத்துல உள்ள உறுப்புகளும் கிடைச்சிடும். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி சரிங்களா. ஜெனரல் டேர்ம்னாலும் ஒண்ணுதான், nth டேர்ம்னாலும் ஒண்ணுதான் சரிங்களா. இது ரெண்டத்தையும் குழப்பிக்கவே கூடாது சரிங்களா. என்னாவது உறுப்பு சரிங்களா, ஜெனரலா இருக்கக்கூடிய அந்த உறுப்பை கொடுத்துட்டாங்க. சரி அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதலை கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க சரிங்களா. முதல் 28 உறுப்போட கூடுதலை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 28 டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதோட சம்ம மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா சரிங்களா. சரி இருக்கட்டும்.
இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வச்சு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நான் ஃபார்ம் பண்ண போறேன் சரிங்களாங்க. சரி, எப்படி ஃபார்ம் பண்றது? முதல்ல எனக்கு முதல் உறுப்பு முதல்ல வேணும் சரிங்களா. அப்ப எண்ணுக்கு பதிலாக என்ன போடணும்? 1ன்னு போடணும் சரிங்களா. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நான் 1ன்னு போடணும். சரி, அப்ப 1ன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும்? முதல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிடும், T1 கிடைச்சிடும் சரிங்களா. T1 எண்ணுக்கு பதிலாக 1 போடுறேன் சரிங்களா. அப்ப 4 × 1 - 3 சரிங்களா. என்னன்னு கிடைக்கும்? எனக்கு 4 × 1 4 -3 எத்தனை? 4ல இருந்து 3 கழிச்சா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, ரெண்டாவது டேர்ம் ரெண்டாவது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் சரிங்களா. சரி, ரெண்டாவது உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 × எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 - 3 4 2 8 8ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும் சரிங்களா. சரி, இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 28வது உறுப்போட சரிங்களா, மொத்த 28 உறுப்புகளோட கூடுதல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே உட்காந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது சரிங்களா. கடைசியா 28வது உறுப்பு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த உறுப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டுபிடிச்சு வச்சுக்குவோம் சரிங்களா. அப்போ இங்க எண்ணுக்கு பதிலாக நம்ம 28ன்னு போடணும் சரிங்களா. அப்ப 4 × n இருக்கக்கூடிய 28 - 3 சரிங்களா. சரி, அப்போ 4 × 28 12 சரிங்களா, -3. அப்போ 112ல இருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 109ன்னு கிடைக்கும் சரிங்களா. அப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கு? 1 5 அப் டு எக்ஸெட்ரா 109 சரிங்களா. இப்படி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இருக்குது சரிங்களா. ஓகே தானே? இது ஓகே தானே? இந்த எண்ணுக்கு பதிலா எந்த இடத்துல உள்ள நம்பர் நம்மளுக்கு வேணுமோ அத்தனாவது இடத்து போகணும். 28வது இடத்துல உள்ள நம்பர் எனக்கு தேவை, அதனால என்ன இருக்கக்கூடிய இடத்துல 28 போட்டிருக்கேன். எனக்கு அந்த இடத்துல உள்ள டேர்ம் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு சரிங்களா. இது ஓகே தானே? இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் சரிங்களா. நிறையவே இதை பத்தி நம்ம சால்வ் பண்ணிட்டோம் சரிங்களா. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த 28 உறுப்புகளோட சரிங்களா, 28 உறுப்புகளோட கூடுதலா கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்தமே 28 உறுப்புகள் தானே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எண் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு? 28 உறுப்புகள் தானங்க இருக்கு சரிங்களா. எண்ணோட மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே லட்டு மாதிரி இருக்கு நம்ம கையில சரிங்களா. சால்வ் பண்ணிட்டாலே போதும். அப்போ 28வது உறுப்பு நம்மளுக்கு 109. இப்போ நம்ம எதுக்கு இப்படி 28வது உறுப்பு வரை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியணும், லாஸ்ட் டேர்ம் தெரியணும். எதற்கு? இந்த ஃபார்முலாக்கு சரிங்களா. இந்த ஃபார்முலாக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா. சரி, அப்ப ஏயோட மதிப்பு இங்க நம்மளுக்கு 1, எல்லோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 109 சரிங்களா. மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 28 டேர்ம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த 28வது டேர்ம் தான் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 109 இந்த ஃபார்முலா கொண்டு சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ Sn = n/2. மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு? 28 டேர்ம் இருக்கு. அப்ப 28/2 × a + l 1 + 109 சரிங்களா. சரி, அப்போ இங்க சால்வ் பண்ணிடுமா? O 2 2 அடிக்கலையா? இங்கேயும் 1 2 2 4 2 8 சரி. அப்ப 14 + 1 + 109 எத்தனை? 110 சரிங்களா. அப்போ கடைசியா நம்மளுக்கு 14 110 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1540ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? கொஸ்டின் தாங்க பார்க்க பெருசா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா. போன வீடியோலயே நான் வந்து போட்டிருக்கணும். மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். போன வீடியோ முந்தின வீடியோவான்னு தெரியல. அதுலயே நான் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இந்த வீடியோல இதை பார்த்துருவோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. 2016 குரூப் 1ல கேட்கப்பட்ட கேள்வி. பார்க்கதாங்க பெருசா இருக்கும். இதுல ஒண்ணுமே கிடையாது, பெருசாலாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல கொடுத்துருக்க மட்டும் பாருங்க சரிங்களா. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதாவது இதெல்லாம் நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டாம். இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்தாலே போதும் சரிங்களா. அதில் அவங்க கொடுத்துருக்கதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா. f(x) கொடுத்துருக்கதை அப்படியே எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க? x² + 2x + 1 எப்போ மட்டும்தானா? இது எப்போ போடணுமா? அந்த f(x)க்கு பதிலாக இதை எப்போ போடணும் அப்படின்னா -7 < x -5ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதற்கான அர்த்தம் என்னது அப்படின்னா -7 இருக்கா, இருக்கா. அப்போ -7 எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ -7 அதுக்கப்புறம் என்னது வரும்? -6ன்னு வரும் சரிங்களா. இந்த -5 வருமான்னு கேட்டா வராது சரிங்களா. இதுக்கப்புறம் -5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த -5 நம்ம போட்டிருப்போம் சரிங்களா. ஆனா இங்க அப்படி கொடுக்கல, லெஸ் சிம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால மைனஸ் இங்க இன்க்ளூட் ஆகாது சரிங்களா. அப்போ -7 -6க்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த x² + 2x + 1 யூஸ் பண்ணணும். இந்த f(x)ஓட மதிப்புக்கு பதிலா சரிங்களா. இதை மட்டும் ஞாபகம் நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கே தெரியும் சரிங்களா. சால்வ் பண்ணலாம் தெரியும். சரி, x + 5 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணுமா? எப்போ அப்படின்னா -5 < x < 2 சரிங்களா. அது -5ல இருந்து
2 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எண்களுக்கும் x plus 5 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணுமா சரிங்களா என்னெல்லாம் இருக்கீங்க -5 அதுக்கப்புறம் இடைப்பட்ட நம்பர் 2 வரைக்கும் போகணும் சரிங்களா -5ல இருந்து 2 வரைக்கும் இடைப்பட்ட அந்த எல்லா எண்களுக்கும் சரிங்களா ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 5 -5 2 எடுத்துக்கணும் சரிங்களா -5ல இருந்து 2 வரைக்கும் உள்ள எல்லா எண்களுக்கும் இந்த x plus 5 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப -5 இதை மட்டும் நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு -7 -6 யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா -7க்கும் -6க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் -5 -4 -3 -2 -1 0 1 2 இப்படிப்பட்ட எல்லா எண்களுக்கும் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இப்ப கடைசியா ஒண்ணே மட்டும் இருக்கு என்னது x - 1 சரிங்களா x - 1 அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2ல இருந்து சரிங்களா 2 less than x less than 6 னு கொடுத்திருக்காங்க 2ல இருந்து கிடையாது சரிங்களா 2 less than x less than 6 சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் இதை நீங்களே சொல்லி பாருங்க பாப்போம் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சொல்லி பாருங்க 2க்கு ஈக்குவல் டு இருந்தாதான் 2 less than or equal to இருந்தாதான் நம்ம 2 எடுப்போம் சரிங்களா 2 கிடையாது ஈக்குவல் டு சிம்பிள் இல்லாததுனால 2 கிடையாது அப்ப 2க்கு அப்புறம் உள்ள நம்பரை எடுத்துக்கணும் சரிங்களா 3 4 5 6 வருமா கிடையாது less than or equal to 6 இருந்தாதான் 6 எடுக்கணும் சரிங்களா அப்ப 6க்கு எடுக்க கூடாது ஏனா less than or equal to இல்ல சரிங்களா அப்போ 3 4 5 னு வந்தா இந்த நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுனா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுதான் அதற்கான விளக்கம் இப்படி கொடுத்துட்டு என்ன கேட்டாங்க அப்படினா 4 f of -3 -2 f of 4 f of -6 f 4 f of 1 இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா எழுதிக்கிறேன் முதல்ல 4 f of -3 minus 2 f of 4 divided by f of minus 6 minus f of 4 f of 1 இப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சரிங்களா நான் என்ன சொல்லியிருக்கேன் -3 இருந்துச்சுனா சரிங்களா -3 எங்க இருக்கு ரெண்டாவதுல இருக்கு சரிங்களா -3 எங்க இருக்கு ரெண்டாவது டேர்ம்ல இருக்கு அப்ப எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனும் x + 5 அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும் எதுக்கு இந்த -3க்கு பதிலாக சரிங்களா இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணனும் சரிங்களா இப்போ x க்கு பதிலாக -3 இருந்துச்சுனா நம்ம எதாவது தான் யூஸ் பண்ணனும் x + 5 அப்படிங்கறத தான் யூஸ் பண்ணனும் சரிங்களா கரெக்ட்டா நம்பரை பாத்துக்கோங்க சரிங்களா அப்ப x + 5 யூஸ் பண்ணனும் சரிங்களாங்க சரி போட்டுக்கிறேன் அப்போ 4 into f of x சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க x நமக்கு -3 ன்னு இருக்குது சரிங்களா இந்த x இருக்கக்கூடிய இடத்துல தான் நமக்கு -3 ன்னு இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணனும் f of -3 ன்னு இப்ப கீழ இருக்குதுங்க அப்போ -3 எந்த இன்டர்வல்குள்ள இருக்கு இந்த இன்டர்வல்ல இருக்கு இந்த இன்டர்வல்குள்ள இருந்துச்சுனா இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணனும் சரி இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணா என்ன பண்ணனும் அந்த x இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் -3 போட்டுக்கணும் சரிங்களா இதுதான் சரிங்களா ஓகேவா சரி நான் போடுறேன் முதல்ல அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்லாம் அப்படிங்கறத எழுதிக்கிறோம் சரிங்களா f of x plus 5 சரிங்களா இத தான் யூஸ் பண்ண போறோம் சரிங்களா இது ஓகே தானே சரி இருக்கட்டும் f x plus 5 இத தான் யூஸ் பண்ண போறோம் ஆனா 3 அதாவது x இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் -3 போட போறோம் சரிங்களா சரி இது புரிஞ்சிருக்குங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் அப்ப 2 into f of 4 ன்னு இருக்கு அப்போ 4 எந்த இன்டர்வல்குள்ள இருக்குன்னு பார்க்கணும் 4 எதுல இருக்கு இந்த இன்டர்வல்ல இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணனும் x - 1 அப்படிங்கறது தான் யூஸ் பண்ணனும் சரி அப்ப f of 4 க்கு பதிலா x - 1 ன்னு போட்டுக்கறேன் சரிங்களா டிவைடட் பை f of -6 ன்னு இருக்கு இப்போ -6 அப்படிங்கறது எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பார்க்கணும் -6 எங்க இருக்குன்னு பாருங்க முதல் இன்டர்வல்ல இருக்கு அப்ப x² + 2x + 1 அத யூஸ் பண்ணனும் ஆனா x க்கு பதிலாக மட்டும் -6 போடணும் முதல்ல அத எழுதிக்கிறேன் x² + 2x + 1 -4 சரிங்களா இப்ப f of 1 எந்த இன்டர்வல்ல இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்டர்வல்ல இருக்கா x + 5 சரிங்களா இதுல இருக்கா அப்ப x + 5 போடணும் சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டா போதும் x இருக்கக்கூடிய இடத்துலலாம் என்ன பண்ணனும் இந்த -3 ஃபர்ஸ்ட் போடணும் சரிங்களா x இருக்கக்கூடிய இடத்துல கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் முதல்ல இத மட்டும் பார்க்கணும் மைனஸ்க்கு இடது பக்கம் உள்ளது மட்டும் பார்க்கணும் இதுல என்ன பண்ணனும் x இருக்கக்கூடிய இடத்துலலாம் -3 போடணும் சரிங்களா ஒண்ணொண்ணா வருவோம் சரிங்களா 4 into x இருக்கக்கூடிய இடத்துல -3 + 5 சரிங்களா மைனஸ் இப்போ இந்த டேர்மை பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்ன பண்ணனும் x இருக்கக்கூடிய இடத்துல 4 போடணும் சரிங்களா அப்ப 2 into x இருக்கக்கூடிய இடத்துல 4 - 1 சரிங்களா டிவைடட் பை இந்த டேர்மை பார்க்கணும்
எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணணும், -6 போடணும் சரிங்களா, -6 போடணும். சரி போட்டுருவோமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர், அதாவது எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல -6 டு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல -6 பிளஸ் 1 சரிங்களா. சரி அப்போ மைனஸ் இன்ட்டு இந்த டேர்ம் பாருங்க 4 இன்ட்டு எஃப் ஆஃப் 1, அப்போ எஃப் ஆஃப் 1 இருக்கு. அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடணும், 1 போடணும், 1 பிளஸ் 5 சரிங்களா. சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைச்சிருங்க சரிங்களா. அப்போ கரெக்டா பார்த்து போடணும் சரிங்களா. இவ்வளோ விளக்குறது கரெக்டா போடணுங்க சரிங்களா. உங்களுக்கே பிளேடா இருக்கலாம், ஆனா இருந்துட்டு போடும் சரிங்களா. கொஞ்ச நேரம் இதற்கான டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஒன்றும் பெருசா பிரச்சனைலாம் ஆயிராது சரிங்களாங்க. உட்காந்து பாருங்க. ஏன்னா காமர்ஸ் குரூப் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸ் அடியோட டச் விட்டு போயிருக்கும் சரிங்களா. இதெல்லாம் உட்காந்து தெளிவா பார்த்தாதான் புரியும் சரிங்களா. மேக்ஸ் இல்லாதவங்களுக்கு, மேக்ஸ் கஷ்டமா இருக்கிறவங்களுக்குலாம் தெளிவா பாருங்க சரிங்களா. உட்காந்து பாருங்க, டைம் செலவாது அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல விஷயத்துல தான் டைம் செலவு பண்றீங்க சரிங்களா. சரி அப்ப 4 இன்ட்டு அதாவது 5ல இருந்து 3 கழிக்கணும் சரிங்களா. 5ல இருந்து 3 கழிக்கணும். சிம்பிள் வேற வேற மாதிரி இருக்கு. -3 பிளஸ் 5 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், கழிக்க தான் செய்யணும். 5ல இருந்து 3 கழிச்சோம்னா 2 கிடைக்கும். அப்ப பெரிய நம்பர் பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப +2 சரிங்களா. சரி -2 4 - 1 எத்தனை, 3 சரிங்களா. சரி டிவைடட் பை -6² நம்மளுக்கு 36 கிடைக்கும் சரிங்களா. 36 அப்போ -6 இன்ட் +2 என்னது, -12 சரிங்களா. +1 சரி இப்போ -4 அப்படியே இருக்கட்டும். 1 + 5 எத்தனை, 6 சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ சால்வ் பண்ணிடுவோம். 4 2 8 மைனஸ் 3 6 டிவைடட் பை 26ல இருந்து 12 கழிச்சோம்னா 24 சரிங்களா. அந்த 24 என்ன பண்ணும், 1 கூட்டிக்கணும் சரிங்களா. அப்ப 25 ஆயிரும் சரிங்களாங்க. சரி இருக்கட்டும். மைனஸ் 4 × 6 எத்தனை, 24 சரிங்களா. சரி அப்ப இதை சால்வ் பண்ணிடுவோம். அப்ப சரி 8 - 6 எத்தனை, 2 சரிங்களா. 25 - 24 எத்தனை, 1. அப்போ கடைசியா 2ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. கஷ்டமா தாங்க இருக்கும், கஷ்டம் நினைச்சாதான் அது கஷ்டம் சரிங்களா. ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருங்க, ஈஸி தான் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.